ஆனா ரெண்டு ஜூஸ் ஒண்ணுல வந்து வித்தவுட் சுகர் வித்தவுட் ஐஸ். கரும்பு ஜூஸ் கடையில வந்து சுகர் இல்லாம கேப்ப. இப்ப நான் போறேன்டா. இந்த மாதிரி தாகமா இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி சுகர் கேன் ஜூஸ் குடிக்கிற ஆளா நீங்க, இல்ல கரும்பு ஜூஸ்ல சர்க்கரையே வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ற ஆளா நீங்க, அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஸோ இந்த கரும்பு ஜூஸ் எடுக்கிறனால என்னெல்லாம் நல்லது இருக்கு, இதுல ஏதாவது தீமை இருக்கா அப்படிங்கறத ஃபுல்லா சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நேச்சுரலாவே ஸ்வீட்டா இருக்க இந்த சுகர் கேன் ஜூஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லைக் பாலிஃபினால்ஸ் அண்ட் ஃபிளாவனாய்ட்ஸ்லாம் இருக்கனால செல் டேமேஜை குறைச்சு கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அண்ட் டிசீசஸ் வரதை குறைக்குது. இது ஒரு எலக்ட்ரோலைட் ரிச் ட்ரிங்க் தான். அதே சமயத்துல நிறைய ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ல சுகர் தான் அதிகமா இருக்கனால இதுல கம்பேர் பண்ணா நீங்க போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு எடுத்தாலும் சரி, இல்ல ஹைட்ரேஷனுக்கு எடுத்தாலும் சரி, இந்த சுகர் கேன் ஜூஸ் ஒரு நல்ல சாய்ஸ் தான். அதே சமயத்துல உங்களோட லிவரையும் டீடாக்ஸ் பண்ணணும்னு சில ஸ்டடீஸ்ல ப்ரூவ் ஆயிருக்கு. டயபெட்டிஸ் இருக்கவங்க இதை ரெகுலரா எடுக்கிறத ஏன் அவாய்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கிளாஸ்ல 50 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தாங்க இருக்கு. அதுவும் நேச்சுரல் சுகர்ஸ் தான். இது ரிஃபைன்ட் சுகர்ஸை கம்பேர் பண்றப்போ கம்மியான சுகர் ஸ்பைக்கை தான் காஸ் பண்ணுது. ஆனா ரெகுலரா எடுக்கிறத அவாய்ட் பண்றது பெட்டர். நம்ம ஊர்ல கொடுக்குற ஜூசஸ்ல ஜிஞ்சரையும் லைமையும் புழிஞ்சு தரதுனால அது சுகர் ஸ்பைக்கை கொஞ்சம் அளவா கட்டுப்படுத்தும். அதே சமயத்துல டக்குன்னு சுகர் அப்சர்வ் ஆகாது. நல்லா ஹெல்த்தியா இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல 2 டைம் இதை எடுத்துக்கலாம். ஆனா எடுக்கும் போது அது ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண ஜூஸான்னு பார்த்துக்கோங்க. அதே சமயம் ஐஸ் போட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டி ஐஸா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சுகர் கேன் ஜூஸ் எப்பவுமே வாட்டருக்கு அல்டர்னேட்டிவ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் ஹெல்த்தி பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வா ஒரு சுகர் கேன் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிடுங்க.